ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு முறை கூட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில உஷ்ணம் அதிகரித்து கொண்டு வருகிறது. நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, வெயிலுக்கு பாதுகாப்பாய் நீங்கள் காணப்பட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சுகமாயிருப்பீர்களாக, பாதுகாப்பாயிருப்பீர்களாக, அதே போல மனரம்யமாய் இருப்பீர்களாக. இன்றைக்கு மாலையிலே சகோதரர்களின் ஜெபம் ஆலயத்தில் மாலை 7 மணிக்கு நடைபெறும். சகோதரர்கள் முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். எஸ்ஐயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்திலும் அதே வார்த்தைகள் லூக்காவின் சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எடுத்து சொன்னார் லூக்காவின் சுவிசேஷத்துல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இங்கே சிறுமைப்பட்டவர்கள் சொல்லியிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்துல தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூற, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை, நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாளை கூற, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க அவர் என்னை அனுப்பினார். இது ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து ஏசாயா சொன்னதும், ஆண்டவராகிய இயேசுநாதர் அதை திரும்ப தன்னுடைய வாய்மொழியாக ஜனங்களோடு சொன்னதான வார்த்தைகள். கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். ஒய், தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். இந்த ஆவியானவர் அவர் மேல் இருந்ததுனால நடந்தது என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். தரித்திரர்னு சொன்ன உடனே ஒன்றும் இல்லாதவங்க அர்த்தம் இல்லை. அது ஒரு பக்கத்தில் உண்மையானாலும், நமக்கு எல்லா ஆகாரம் சாப்பிடக்கூடியதான வசதி இருந்தும் அது சாப்பிட முடியாதபடி வியாதி கொண்டாடுகிறோமே, தரித்திரர். நல்ல படிப்பு இருந்து வேலை இல்லையா, தரித்திரர். பிள்ளைகளுக்கு வயதாகியவர்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலையா, தரித்திரர்கள். இதை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல என்னவென்று கேட்டால், கர்த்தர் உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதை போல ஒரு திருப்தி கொடுக்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். ஹார்ட் அட்டாக் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம், ஆனால் இருதயமே நொறுங்கி போய் கிடக்குது, என்ன செய்ய முடியும்? அதற்கான காயம் கட்டுதல் மனுஷனால செய்ய முடியாது. பல டாக்டர்களே இந்த இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை செய்கிறவர் கர்த்தர். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பலவிதமான கடன் பிரச்சனைகளால் சிறைப்பட்டிருக்கிறீர்கள். பொல்லாத பழக்க வழக்கங்களினால சிறைப்பட்டிருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்களினால சிறைப்பட்டிருக்கலாம். அவளை விடுதலையாக்க கட்டுண்டவர்களை கட்ட விடுதலை கூறவும் கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், யார் மேலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள் சொன்னார்களோ, இந்த வேலை நாமும் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். மார்க் சுவிசேஷத்தில் சொல்லும்போது இயேசுநாதர் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரியவைகளும் செய்வான். இந்த நாளிலே ஒரு சவாலான வார்த்தை உங்களுக்கு நான் தருகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால் இப்பொழுது சொன்ன அத்தனை காரியத்தையும் செய்ய கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்துவாராக, என்னை தொடர்ந்து அதிகாரப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. சொல்லப்பட்ட வார்த்தைகளின் வழியே நடக்க எங்கள் ஒருவருக்கும் கிருபை தாரும். அநேகரை கர்த்தருக்குள்ளே நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். தேவநாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். அந்த ஆவியானவரை கொண்டு கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் கிருபை தருவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.